வணக்கம். உங்களை எல்லாரையும் லேர்ன் எவ்ரிதிங் வித் மீ அப்படிங்கிற சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, புக் பிரேக் டவுன் சீரீஸ். என்ன புக் பிரேக் டவுன் சீரீஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம இது வரைக்கும் பார்த்துருப்போம். தமிழில் பிரேக் டவுன்னு சொல்லிட்டாலே ஒன்று வீடியோ பிரேக் டவுன் பண்ணுவாங்க, படத்தை பிரேக் டவுன் பண்ணுவாங்க, ட்ரெய்லரை பிரேக் டவுன் பண்ணுவாங்க, இல்லை சாங்ஸை பிரேக் டவுன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு டைம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே, ஒரு புக்கை பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த புக் பிரேக் டவுன் சீரீஸ். இது நிறையா தடவை நிறையா பேர் பண்ணியிருக்கலாம். இது ஏன் இப்போ அவசியம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ஒரு புக்கை ரீட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு சிலர் வந்து ஒரு வாரத்தில் ரீட் பண்ணிடுவாங்க, மற்ற சிலர் வந்து ஒரு வருஷம் கூட ஆகலாம். இப்படி டிஃப்ரென்ஸ் ஆஃப் டைம் இருக்கும். ஏன் ஒரு வருஷம் கூட ஆகலான்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட ஷெட்யூல் அப்படி இருக்கும், அதனால அவ்வளோ நேரம் ஆகும். சரி, ஆடியோ புக் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஆடியோ புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க, மெரிலே ரீட் மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி ரீட் மட்டும் பண்ணி அதை நம்ம கேட்ச் பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி திங்க் பண்ணுறதுக்குள்ளே அதுக்கும் டைம் ஆகிரும். ஓகே, ஒரு குவிக்காக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புக் பிரேக் டவுன் சீரீஸ். இதில் நம்ம இப்போ என்ன புக் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேப்பியன்ஸ் அப்படிங்கிற புக் எடுத்திருக்கோம். ஏன் இந்த சேப்பியன்ஸ் அப்படிங்கிற புக்கை எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதோட ஆத்தர் வந்து யுவால் நோவா ஹராரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹி ஸ்டில் லிவிங். இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரை தான் வந்து இந்த 21st சென்ச்சுரியோட பெஸ்ட் திங்கர் அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்லிகிட்ருக்காங்க. பில் கேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பல கிறிஸ் இவன்ஸ், பாரக் ஒபாமா, இந்த மாதிரியான பல லீடர்ஸ், பல இன்ஸ்பிரேஷ்னல் கேரக்டர்ஸ்லாம் வந்து இந்த புக்கை வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. சரி, ஓகே, இவ்வளோ பேர் இதை சஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் புக் இஸ் அபவுட் அ ஹிஸ்ட்ரி. நீங்கள் ஹிஸ்ட்ரின்னதும் நீங்கள் என்ன நினச்சிக்கிறது, இந்த அரசர் அந்த அரசரை கொன்னது அந்த மாதிரி கிடையாது. இது நம்மளோட ஹிஸ்ட்ரி, ஹியூமன்ஸோட ஹிஸ்ட்ரி, ஹியூமன் எப்படி எவால்வ் ஆனோம் அப்படிங்கிறதோட ஹிஸ்ட்ரி. டார்வின் சொல்வார் அல்லவா, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கூட இருந்த பல உயிரினங்கள் இப்போ வந்து இல்லை, இப்போ வந்து எக்ஸ்டென்ட் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம இன்னும் வந்து முன்னோக்கி போயிட்டுருக்கோம், எதிர்காலத்தை விட முன்னோக்கி போயிட்டுருக்கோம். மார்ஸுக்கு போகிற அளவுக்கு நம்ம வந்து இப்போ தகுதி பெற்றிருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அவ்வளோ பெரிய வளர்ச்சி எப்படி அடைஞ்சோம், மற்ற ஜீவராசிகளுக்கு இல்லாத வளர்ச்சி நம்ம எப்படி அடைஞ்சோம் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது தான் இந்த புக்கு சேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஓகே, ஃபஸ்ட் இன்னைக்கான டாபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் இந்த புக்கில் அவர் எடுத்தவொடனே எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, நம்மளுக்கும் மற்ற அனிமல்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை சொல்லி ஆரம்பிக்கிறார். ஓகேப்பா, நம்மளும் ஒரு அனிமல் தான் அப்படிங்கிறத ஃபஸ்ட் அவர் வந்து புரிஞ்சுக்க சொல்கிறாரு. இருந்தும் நம்ம அதுங்கள்லேருந்து சில விஷயங்களில் மாறுபடுறோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஓகே, நம்ம கான்செப்ட்குள்ளே போயிடலாம். என்ன மாறுபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத போயிடலாம். மாறுபாடுகள்னு எடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்ம சிந்திக்கிறதுன்றது நம்ம யோசிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மூளை தான், பிரெயின் நம்மளுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் மாறுபட்டு இருக்கும். அது எப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, ஒரு சாதாரண பாலூட்டி, ஒரு மேமலை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, 60 கிலோ உள்ள பாலூட்டி வந்து 200 கியூபிக் சென்டிமீட்டர் தான் அதோட பிரெயினோட அளவு இருக்கும், அதாவது சைஸ் இருக்கும் அப்படின்றாங்க. ஆனால் நம்ம மனிதர்களுக்கு 600 கியூபிக் சென்டிமீட்டர் அளவுக்கு மிக பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மற்ற ஆவரேஜான பாலூட்டி, 60 கிலோ எடையுள்ள பாலூட்டி வெறும் 200 கியூபிக் சென்டிமீட்டர் தான் இருக்குது. ஆனால் நம்ம மனிதர்கள், ஒரு சாதாரண 60 கிலோ எடையுள்ள மனிதன், அவனுடைய மூளையுடைய அளவு வந்து 600 கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, 3 மடங்கு அதிகம். ஓகேப்பா, இது எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ், 3 மடங்கு அதிகம்னு சொல்கிறேன். இதில் வேறு என்ன இருக்குது நீங்கள் கேட்டிங்கன்னா, நியூரல் கனெக்ஷன்ஸ் அண்ட் செரிப்ரல் கனெக்ஷன் சொல்லுவாங்க. மூளையில் இருக்கக்கூடிய நியூரல் கனெக்ஷன்ஸ் வந்து மற்ற உயிரினங்களை விட நம்மளுக்கு மிகவும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி சொல்லுது அப்படின்னு சொல்கிறாரு இந்த புக்கில் இருக்கிறது. சரி, இப்போ இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு கருத்தை யார் முன்வைத்தாலும் அதற்கு 2 பக்கங்கள் இருக்கும். ஒன்று நல்லது, இன்னொன்று தீங்கு. அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அட்வான்டேஜஸ் பார்த்துட்டோம், 3 மடங்கு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பொருள் பெருசாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த பொருளுக்கான தேவையும் பெருசு அப்படின்றோம். என்னப்பா புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 ரூபா பேட்ரி மோட்டர் எடுத்துக்கோங்க. இன்னொன்று வந்து வீட்டில் அல்லது பல கல்யாண மண்டபங்கள்லாம் ஜென்ரேட்டர் வச்சுருப்பாங்க, அந்த ஜென்ரேட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஜென்ரேட்டர் வந்து அதிக எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பேட்ரி வச்சு ஓடுற ரிமோட் வந்து ரொம்ப கம்மியான எனர்ஜி தான் ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த மோட்டார். ஓகே,
ஆனா, இந்த மோட்டார் வந்து உள்வாங்கக்கூடிய எனர்ஜி இருக்கு இல்லையா? அதுக்கு ரொம்ப கம்மி. ஆனா, அந்த ஜெனரேட்டர் உள்வாங்கக்கூடிய எனர்ஜி ரொம்ப அதிகம். அந்த மாரி தான். நம்மளுக்கு பெரிய மூளை அப்படிங்கிறதுனால, நம்ம உள்வாங்கக்கூடிய எனர்ஜி வந்து ரொம்ப அதிகம். இப்ப சராசரியான ஒரு அனிமல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு தேவைப்படுற எனர்ஜில அதுக்கு ஒரு நாளைக்கு அத்தியாவசியமா இவ்வளோ எனர்ஜி தேவை அப்படின்னா, 2லிருந்து 8% எனர்ஜி மட்டும் தான் அதோட மூளைக்கு போய் சேருது. ஆனா, இதுவே ஒரு மனுஷன எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அவன் ஒரு சாதாரண மனுஷன் 60 கிலோ எடையுள்ள மனுஷன். அவனுக்கு இவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது அப்படின்னா, அதில 25% எனர்ஜி வந்து தன்னோட மூளைக்காகவே அவன் செலவிடுறான் அப்படின்றாங்க. 25% அதாவது 2% மற்ற அனிமல், 25% நம்ம. 12 மடங்கிற்கும் மேல் நம்மளுக்கு தேவைப்படுது. நம்ம சராசரியான ஒரு மனிதன் ஓட மூளையுடைய எடை வந்து 3 மடங்கு அதிகம். நம்மளுக்கு தேவைப்படுற எனர்ஜி 12 மடங்கு அதிகம். அப்ப நம்ம எவ்வளோ சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ எனர்ஜிய நம்ம உட்கொள்ளணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது முதல் டிஃபரன்ஸ். 2வது டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, வாக்கிங் அப் ஸ்ட்ரெய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிமிர்ந்து நடக்கக்கூடிய மற்ற அனிமல் முக்காவாசி அதாவது 75% அனிமல் வந்து 4 கால்களால் நடக்கக்கூடியவை. ஆனால் மனிதன் மட்டுமே 2 கால்களால் நடக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்றாங்க. இது 2 கால்களால அதிக நேரம் நடக்கிறது நல்லது தானா அப்படின்னு கேட்டா, மிகவும் நல்லது. அதாவது டூல்ஸ் இதனால தான் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணோம். இப்ப மற்ற அனிமல்லாம் இன்னொரு அனிமல தொரத்தி போய் கொல்லணும், அது இரையாக்கணும் அப்படின்னு நினைச்சுச்சுன்னா, அதோடைய பற்களையோ அல்லது அதோடைய கால்களை வைத்தோ வாரி விட்டோ தான் இந்த மாரி பண்ண முடியும். ஆனா மனிதன் அப்படி கிடையாது. தூரத்துல இருந்தே ஒரு விலங்கை குறிவைத்து கல்லாலோ அல்லது அவன் செய்து வச்சிருக்க ஆயுதத்தாலோ எறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து திறமை இருக்கு. அந்த இதனால. இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கு. சரி டிஸ்அட்வான்டேஜஸ் பார்ப்போமா? இதில இருக்கிற நம்மளுக்கான டிஸ்அட்வான்டேஜஸ் நம்மளுக்கு இதில இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, மற்ற எந்த அனிமலுக்கும் முதுகு வலிங்கிற ஒரு பிரச்சனையே கிடையாது, மனிதனை தவிர. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்டிஃப்பான கழுத்து அப்படின்னு சொல்றாரு. இதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஏன்னா பிரெயினோட சைஸ் அதிகம். ஸோ அதோட வெயிட்டும் அதிகம். ஸோ நம்மளுக்கு அதனால ஸ்டிஃப்பான கழுத்து. மத்த உயிரினங்களோட நம்மளுக்கு மிகவும் ஸ்டிஃப்பான கழுத்து இருக்கு அப்படின்றாரு. ஓகே. வேற என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டா, ஆண்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பெண்கள் தான் இதனால மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. காஸ்ட் அவங்க தான் அதிகமா குடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதாவது நேராக நிமிர்ந்து நடக்கக்கூடியதுக்கு தேவைப்படுற ஒரு அத்தியாவசிய விஷயம் என்னன்னா, இடுப்புடைய அளவு கம்மியாக இருக்கணும். ஹிப் சைஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும். அப்படி பார்க்குற பட்சத்தில் பார்த்தா ஹிப் சைஸ் குறையுது. நம்மளுடைய மூளையின் சைஸ் அதிகமாகுது. இதனால என்ன ஆகும்னா, டெலிவரி டைம்ல வந்து பெண்கள் மிகவும் பாதிக்கப்படுறாங்க. இப்பயும் நம்ம கண்கூடா பார்க்கலாம். இதனால வேற என்னென்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அ ஒரு தாயினால தன்னுடைய குழந்தையை தனியாக வளர்க்க முடியாது. மற்ற அனிமல் மாதிரி. அதற்கு சப்போர்ட் வேணும். நம்மளுக்கு வந்து சப்போர்ட் தேவைப்படுகிறது. ஓகேங்களா? ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கு நம்மளுக்கு வந்து சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போவோம். அடுத்து என்ன விஷயம்? இதில ரொம்ப பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தான் வந்து குக் பண்ணி சாப்பிடுற அனிமல் அப்படின்றோம். இந்த குக்கிங் அப்படிங்கிறது எப்போ வந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா, வென் இட் ஸ்டார்ட்டட்னா, நம்ம வந்து எப்ப நெருப்பை கண்டுபிடித்தோமோ அப்போ குக்கிங்கிற விஷயம் ஸ்டார்ட் பண்ணோம். இதில் நிறைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குங்க. என்னென்னங்கிறத பொறுமையாக சொல்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாக்டீரியாஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் அது ஏற்படுறது வந்து மிகவும் கம்மி. ஏன்னா குக் பண்ணுறப்ப அதில் இருக்கிறதெல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்றாங்க. சூவிங் டைம் ரெடியூஸ் ஆகுது. நம்ம வந்து பற்களை வைத்து சூவ் பண்ணுற டைம் ரெடியூஸ் ஆகுது. ஒரு அனிமல் ஒரு இறைச்சியை சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம் ஆகுதுன்னா, அதே இதை நம்ம 5 நிமிடத்தில் சாப்பிட்டு முடிச்சிடுறோம். இது வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் அப்படின்றாங்க. இப்படி 5 நிமிடத்தில் சாப்பிட்டு முடிக்கிறோம். சமைத்த உணவை சாப்பிட்றதுனால வேற என்ன அட்வான்டேஜஸ்ன்னு கேட்டிங்க அப்படின்னா, சைஸ் நம்மளுக்கு குறையுது. பற்களுடைய சைஸ் குறையுது. இது 2ம் மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்மளால அதிக உணவை எடுத்துக்க முடியும். கம்மியான நேரத்தில. அதிக உணவு, கம்மியான நேரம். மூளைக்கு 25% நம்ம எனர்ஜி குடுக்கணும். இதில எல்லாமே பேலன்ஸ் ஆயிடுது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா. நம்மளால இப்ப அதிக உணவு சாப்பிட முடியும், கம்மியான நேரத்தில சாப்பிட முடியும். மூளைக்கு தேவையான எனர்ஜி நம்மளால இப்ப வந்து குடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதில மிகப்பெரிய விஷயம். சரி தம்பி, நெருப்ப கண்டுபிடிச்சதுனால வேற என்னென்ன அட்வான்டேஜ் நம்மளுக்கு அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா தெரியும். ஹியூமன் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து ஒரு மார்ஜினல் அனிமல் தாங்க. மற்ற அனிமல்ட்ட இருக்க மாரி நகங்களோ, மத்த அந்த மாதிரியான பெரிய பெரிய ஆயுதங்களோ நம்மகிட்ட உடம்பால கிடையாது. அந்த காலத்திலயும் அப்படிதான் இருந்திருக்கு. சிறுத்தை மாதிரி வேகமா ஓட முடியாது. பற்கள்ல இருக்கிற வலு
சிங்கத்துக்கு இருக்கிற பற்களில் இருக்கிற வலு நம்மகிட்ட கிடையாது. ஆனால் மற்ற அனிமல்கிட்ட இருக்கிற அதோட நம்மளுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பிரெயின் தாங்க, பிரெயின் சைஸ் தான். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபயரை வச்சு தானாக ஈஸியாக எவ்வளோ பெரிய விஷயம்னாலும் சாதிக்க முடிஞ்சுங்க. எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஒரு ஃபயரை எடுத்து அதை ஒரு 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 ப்ரெக்னெண்ட்டாக இருக்க உமன் நினச்சா கூட ஒரு காட்டையே அழிக்க முடியும், வெறும் ஒரு ஃபயர் ஸ்டிக் இருந்தால் போதும். அவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் நம்மகிட்ட, அவ்வளோ பெரிய பவர் வந்து எப்போ நம்ம கைக்கு வந்துச்சுன்னா ஃபயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பவர் அப்படிங்கிறதே கிடச்சிச்சு. ஓகே, இதனால நம்மளுக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்டால், ஃபயர்னால இது வரைக்கும் எந்த டிஸ்அட்வான்டேஜஸும் நம்மளுக்கு ஏற்படல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தவறுதலாக நம்ம பல உயிரினங்களை நம்மளாக அழிச்சிட்டோம். எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தெரியாமல் ஃபயர் ஆகிறதுனால பல உயிரினங்கள் வந்து பாதிக்கப்பட்டு எக்ஸ்டிங்க்ட் ஆகிருக்கு ஹிஸ்ட்ரியில் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதன் முதல்ல ஆஸ்திரேலியாவில் காலடி எடுத்து வச்சப்போ இந்த அனிமல்ஸும் ஒரு 100 வருடங்களுக்கு பின்னால் இருக்க அனிமல்ஸும் அவங்க கணக்கெடுத்து பார்த்தாங்க அப்படின்னா டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. எதனாலன்னா தவறுதலாக, ஏன்னா அங்கே வெப்பமும் அதிகம், தவறுதலாக நெருப்புகள் நம்ம வைக்க பல உயிரினங்களையும் நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்றாங்க. இது வந்து நம்மளால் அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பு, மற்ற உயிரினங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு. நம்ம போக போக நிறைய இழப்புகள் செஞ்சுருக்கோம். ஆனால் முதல்ல ஃபயர்னால நம்மளுக்கு பெரிய அட்வான்டேஜஸ், மற்ற அனிமலுக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்றாங்க. இதுதான் நம்மளுக்கும் மற்ற அனிமலுக்கும் இருக்கிற பேசிக் டிஃப்ரென்ஸ். நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ஜெனட்டிக்காக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். பட் இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யுவால் நோவா ஹராரி சொல்கிறாரு. ஓகே, இது வந்து அவரோட ஃபஸ்ட்டு சாப்டரில் சொல்கிறாரு. இந்த சாப்டருக்கு நான் ஹெட்டிங் கூட உங்கள்கிட்ட சொல்ல, என்ன அப்படின்னா, நாம் அனைவரும் சாதாரண ஒரு விலங்குகள் அப்படிங்கிறது தான் அவர் வந்து ஹெட்டிங்காகவே வச்சுருக்காரு. பார்த்துக்கோங்க, நம்ம சாதாரண விலங்குகள்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக நம்மளுக்கு வந்து பிரித்து காமிச்சிருக்காருன்னு பாருங்கள் இந்த புக்கில். ஓகே, இது முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நம்ம என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்பா மற்ற உயிரினங்கள்னு சொல்கிறியே, மனிதர்கள்லேயே பல வகை இருந்தாங்க. நம்ம இப்போ ஹோமோ சேப்பியன்ஸ், அதுக்கப்புறம் நியாந்ததால் இருந்தாங்க, நிறையா வகையான மனிதர்கள் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸை நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம், நன்றி. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லேர்ன் எவ்ரிதிங் வித் மீ அப்படிங்கிற சேனலுக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.